இயேசு கிறிஸ்து நாமத்தில் இருக்கிறோம். Welcome in the name of Lord Jesus Christ. Kami berjumpa dalam nama Yesus Kristus. நீங்க எத்தனை பேர் தேவனுடைய செய்தி கேட்க முடியாது அவ்வளவு வந்திருக்கோம். How many of you came expecting for God to speak to you today? Jadi berapa orang yang berharap bahawa Tuhan akan bercakap dengan anda melalui khutbah ini? கண்டிப்பா தேவன் உங்களோட பேசுவார் சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். I believe surely God will talk to you. Kami percaya Tuhan akan bercakap dengan anda. இன்னைக்கு இந்த செய்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது அநேக பேர் ஜெபம் பண்ணாங்க. அதுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். I want to thank all those people who were praying for me while I'm preparing the message for today. Kami pasti ingin berterima kasih kepada sesiapa yang berdoa untuk pastor untuk menyediakan khutbah kita pada hari ini. உங்களோட ஜெபம் கேட்டோன்னே எனக்கு கூட ஜெபிச்சுட்டு தான் எனக்கு தேவன் உணர்த்துறாரு. Pastor Melvin is saying after receiving all the audios, he became more prayerful and he came with more prayer today. Jadi selepas Pastor Melvin mendengar semua audio doa tadi itu, Pastor Melvin pun rasa macam kita juga kena berdoa dan buat dengan sungguh-sungguh khutbah kita pada minggu ini. கண்டிப்பா தேவன் அவருடைய பிள்ளைகளோடு பேசுவான்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். I believe God will definitely speak to his children. Pastinya Tuhan akan bercakap dengan anda melalui khutbah ini. இந்த வேளையில நம்ம எழுந்து நின்று வேத வசனத்தை எடுத்து வாசிப்போம். Let's rise for the reading of the word. Jadi mari kita semua berdiri untuk membaca ayat firman Tuhan pada hari ini. ரோமர் 12வது அதிகாரம் 4 8வது வசனம். Book of Romans chapter 12 verse 4 to 8. Kita akan baca daripada Roma 12 bab 12 ayat 4 hingga 8. நான் தமிழ்ல முதலாவது வாசிக்கிறேன். ரோமர் 12வது அதிகாரம் 4 8. ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இல்லாதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வார்த்தையுடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஆமென். அன்புள்ள இயேசுவே அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில பாவம் சமூகத்தில் வருகிறோம். இந்த செய்திக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என்னை தொடர்ந்து இந்த மத்தியில இது மூலியமா பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே கண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for all those who are hearing this word. God, you speak to them, you speak in their heart, and you bring the conviction. In Jesus' mighty name we pray. Amen. 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 Please be seated. Dipersilakan dulu semua. அநேக நேரத்துல நம்ம கேட்டிருக்கோம் ஆண்டவர் நம்மள ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்காரு. And many times we have heard people saying God created us with a purpose. Seringkali kita selalu mendengar Tuhan orang lain mengatakan bahawa kita ini diciptakan dengan satu tujuan. ஆனா இன்னைக்கு மேபி ஒரு 5 வருஷம் ஆயிருக்கலாம், 10 வருஷம் ஆயிருக்கலாம், 20 வருஷம் ஆயிருக்கலாம், 30 40 வருஷம் ஆயிருக்கலாம். ஆண்டவர் அறிந்து maybe you would have already known God for 10 years, 5 years, 20 years, 30 years or 40 years. Mungkin kita sudah tahu mengenai Tuhan untuk 10, 20 ataupun 30 tahun. ஆனா இங்க உங்களுக்கு இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். என்ன கேள்வினா ஆண்டவரே உண்மையா என்னை ஒரு நோக்கத்தோட தான் படிச்சிருக்கீங்களா, இல்லன்னா சும்மா தப்பி தவறி நான் பிறந்துட்டேன்னா எனக்கு புரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நமக்கு இருந்து கொண்டிருக்கலாம். Probably you will be asking the similar question, God, what is the purpose, or am I being created
out of coincidence or cluelessly. Jadi pasti perkara ini berlega-lega di dalam pemikiran anda, di mana Tuhan, adakah benar saya ada satu tujuan di bumi ini, ataupun adakah saya ini anak daripada satu kesilapan? Soal bagi kurang sikit. ஓகே ஸோ இந்த வசனம் வந்து நம்ம அவ்வளோ வாசித்தோம், ஆனால் தமிழில் வாசித்தேன். ஆனால் இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன பார்க்க முடியும்னா, ஸோ நம்ம ஒவ்வொருவரும் ஒரு சரீரத்தில் இருக்கிற ஒரு அவயம். ஸோ அவயம்னா வந்து கை, காலு, தலை, கண்ணு, காது, இதுதான் வந்து ஒவ்வொரு பாகங்கள். இந்த ஒவ்வொரு பாகங்களும் வந்து ஒரு சரீரத்தில் இருக்கிறது போல நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய சரீரத்தில் இருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம வாசித்த அந்த வசனம் சொல்லுகிறது. Just now we read the verse in Tamil. What are we reading was we are different parts of the body who are living in one body. That means you are as an eye, or you can be an ear, or you can be a hand, or you can be a leg, but you are placed in one place for a certain purpose. Okey, jadi ayat yang kita baca tadi dalam bahasa Tamil sebenarnya merujuk kepada kita ini di bumi memiliki sebuah tubuh, dan di dalam tubuh itu kita memiliki banyak bahagian daripada badan kita, contohnya tangan, kaki kita yang mempunyai fungsi-fungsi yang berbeza. Jadi hal ini sama sebegitu juga kita semua di dunia ini mempunyai fungsi-fungsi kita yang tertentu. ஸோ நம்மளோட சரீரத்தையும் ஒரு உதாரணமா எடுத்து பார்த்தோம்னா, நம்மளோட சரீரத்தையும் வந்து அநேக அவயங்கள் இருக்கு. ஸோ சில அவயங்கள் வந்து வெளியே வந்து இருக்கு, சில அவயங்கள் வந்து நம்ம சரீரத்துக்குள்ள இருக்கு. ஸோ கிட்னி அதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது, ஸோ அதனால வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது பாருங்க. ஸோ கிட்னி எல்லாம் இருக்கு, ஸோ நுரையீரல் எல்லாம் இருக்கு, எல்லாமே வந்து இருக்கு. அந்த ஒவ்வொரு அவயங்களும் வந்து தனித்தனியா வந்து அதோடைய வேலையை வந்து செய்து கொண்டிருக்கிறதுனால நம்ம இத்தனை ஆண்டுகள் நம்மள உயிர் வாழ்க்கோம். If you look at our body, we have certain body parts outside of our hand, like hands and legs and ears and eyes, but certain parts of the body are internal. For example, liver, lungs, and all the internal parts. But whether they are internal or external, all of them are doing different function, and because they are doing it together, we are still alive on this earth. Okay, jadi kalau kita lihat tubuh badan kita, kita mempunyai dua bahagian. Satu bahagian yang kita dapat lihat dengan mata kasar, contohnya tangan kaki kita, dan juga bahagian dalaman kita, iaitu seperti organ-organ ginjal, hati, jantung dan lain lagi. Jadi disebabkan perkara yang kita tidak nampak, bahagian yang kita tidak nampak, kita tidak boleh menafikan kewujudannya. Jadi sama seperti itu, tak kisahlah bahagian di luar maupun bahagian di dalam, kita pasti kena tahu kewujudannya. சரி, இத்தனை ஆண்டுகள் வந்து நம்ம வாழ்ந்துட்டோம். திடீர்னு ஒரு நாள் நம்மளோட இறுதியை வந்து என்ன சொல்லுச்சுன்னா, இல்ல நீங்க வந்து நான் ரத்தத்தை வந்து பம்ப் பண்ண மாட்டேன், நீங்க நான் வந்து ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? Let's say for example, so you're believing for so long time. What happens if the heart say today I want to go on one day holiday, I don't want to pump blood for one day, what will happen? Okay, cuba bayangkan kita sudah hidup sudah lama di bumi ini, tiba-tiba jantung kita kata, okeylah hari ini saya rasa saya penat, saya nak ambil cuti hari ini, saya tak nak pump darah ke tubuh badan kita. Apa yang akan jadi dekat tubuh badan anda? Mati ya. Mati. Recover death. இந்தியில சொன்னா மறுகையா அவ்வளவுதான் வேலை போயிடும். ஒரு நிமிஷம் வந்து வேலை செய்யாம போனாக்கி வந்து போயிடும். So even 1 minute, if the heart is not working, you will be brain dead. Walaupun satu saat jantung kita tidak mengepamkan darah itu, kita boleh mati. So மூக்கு வந்து திடீர்னு நான் வந்து ஆக்சிஜன் வந்து உள்ள எடுக்க மாட்டேன், அடைச்சறேன்னு சொல்லிட்டு அடைச்சிச்சுன்னா கதுவே என்ன ஆகும்? What will happen if all of a sudden your nose says, no, I'm not going to take oxygen today, I'm going to close the nose, no air comes inside your lungs, what will happen? Okay, cuba bayangkan kalau hidung awak pula ambil cuti, dia kata saya tak nak bernafas hari ini, saya nak cuti, saya ditutup semua lubang-lubang, tak payah bernafas, udara pun tak boleh masuk paru-paru, tak boleh keluar juga. Cuba bayangkan apa yang akan jadi dekat anda. So இப்படி வந்து நம்ம பார்த்தோம்னா, இந்த ஒவ்வொரு அவயங்களும் வந்து சின்னதா இருந்தா கூட எல்லாத்துக்கும் வந்து அதோட ஒவ்வொரு வேலை இருக்கு. அது விடாமுயற்சியா வந்து நம்ம வாழ்க்கையில நம்ம சரீரத்துல வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம வாழ முடியும். Even though the organ may look very simple, but it has been constantly working day and day out, 24/7, and because of its functioning well, that is why you are still alive. Tak kisahlah organ atau
bahagian itu berada di luar ataupun di dalam, sama ada organ itu besar ataupun kecil. Tetapi jika organ ataupun bahagian itu tidak berfungsi, maka kita tidak dapat hidup di muka bumi ini. Jadi இதுக்கே வந்து முதலாவது நம்ம தேவனுக்கு நன்றி சொல்லணும். We got to thank God for such organs for functioning 24 Jadi hours. untuk ini kita perlu berterima kasih kepada Tuhan kerana semuanya berjalan dengan normal. ஓகே. ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன உதாரணம் வந்து நான் காண்பிக்கலாம்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். சரி, அது boleh tolong ambil tak dekat beg saya. Sebelah beg saya ada tools, ada hammer. Boleh ambil lah semua. Ambil semua. Okay, so சின்ன உதாரணம். Bagilah semua. So இங்க வந்து பாருங்க, இதெல்லாம் வந்து எப்போதும் எங்க பார்ப்போம்? Toolbox. Okay, so tool box வந்து ஹேமர் இருக்கும். இது வந்து இது பேர் என்னன்னு தெரியல. ஸ்கிராப்பர். So ஆங்கிலத்துல ஸ்கிராப்பர், தமிழ்ல என்னன்னு தெரியல. So இங்க வந்து பாத்தீங்கன்னா இது plier முncung tirus. Kemahiran hidup udah படிச்சது. Okay, so எல்லாம் வந்து tool boxல வந்து இருக்கும். It's an hammer. It is an hammer. There is a scraper, and also there is a plier. So it's all different tools. You can find it in the toolbox at home. Okey, jadi kalau anda lihat sebentar tadi, tolong angkat. Okey, terima kasih. Jadi ni adalah penukul, scraper dan juga plier. Tiga perkara ini kita boleh lihat benda ini di mana? Takkan di poket kita, pastinya di dalam toolbox kita. Sama ada di mana-mana, di rumah ataupun gereja, kita akan letak perkara ni di toolbox kita. So ini itu வந்து என்ன பார்ப்போம்? Hammer. What do you use hammer for? Okey, jadi untuk penukul ni, apa fungsi penukul ni? Anda akan guna penukul ni untuk apa? Katu. Kata orang. Kata orang. Madalia போடுவாங்க. Paku. Penukul paku. So you can use it to nail into the wall. Kita boleh guna untuk nak memakukan paku ke dalam dinding. Okay, இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா so அந்த பாக்கு வந்து பிடிங்கி எடுக்கிறதுக்கு இது வந்து பயன்படுத்தலாம். On the other side, you can see a place where you can pull the nail which is already on the board, so you can use it to pull it up. Okey, manakala pada bahagian belakangnya pula kita boleh guna untuk mencungkil paku yang ada di dinding. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னத்துக்கு பயன்படும்? ஸ்கிராப்பர். இது என்னத்துக்கு பயன்படும்? What do you use? Okey, apa fungsi scraper ni? Untuk boleh to remove to remove something from somewhere. So நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் வந்து so flat ஆகலனா இத வந்து வச்சு தேய்ப்பாங்க. So தேய்ச்சி அதை வந்து flat ஆக்கிடுவாங்க. அப்பதான் சாயடிப்போம். So இது வந்து பயன்படுத்துவோம். So usually before you do painting, if the surface of the wall is not even, so you have to use a scraper to make it even, and then you paint. Okey, jadi pengikis ni fungsi dia adalah untuk meratakan satu permukaan yang tidak rata itu. So sebelum nak mengecat, mereka akan meratakan permukaan itu menggunakan pengikis, barulah mereka akan mengecat sesebuah tempat itu. Okay, so அடுத்து பாத்தீங்கன்னா இந்த plier. So plier வந்து இந்த சொந்த எடுக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். So இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா வெட்டுறதுக்கு பயன்படுத்தலாம். So இதெல்லாம் வந்து நிறைய இது பயன்படுத்தி நம்ம வந்து செய்ய முடியும். Okay, a plier you can use for to take out something, or even to cut wires. You can use it as it functions. Okey, jadi kita boleh lihat plier muncung tirus tadi, kita boleh guna untuk mengambil barangan ataupun untuk memotong sesuatu ke garam. இன்னைக்கு இந்த ஹேமரை வச்சு இந்த ஸ்கிராப்பரோட வேலை செய்ய முடியுமா? Okay, that's a question. Can you do having the hammer? Can you do the job of a scraper? That's the question. Okey, jadi Okey, jadi persoalannya, bolehkah anda melakukan kerja scraper atas menggunakan penukul? Maksudnya anda mengetuk paku menggunakan scraper, boleh ke tidak? Boleh. Apa yang akan jadi? What will happen? ஆணி வந்து இறங்குறது இதோட இதுல இருந்து உடைஞ்சிடும். ஆமாவா இல்லையா? So the nail will not go in and the scraper will be broken. Apa yang akan jadi adalah paku pun tidak akan tembus masuk dalam dinding dan scraper itu pun akan patah. அதே போல இது வச்சு நம்ம ஸ்கிராப்பரோட வேலை செய்ய முடியாது, அதனால ஹேமரோட வேலை செய்ய முடியாது. We cannot use the plier to do the job of a hammer,
or a job of a scrapper. Okay. You can't do it. Sama juga untuk pelayan ini, kita tidak boleh menggunakan pelayan ini untuk melakukan kerja yang penukul dengan scraper itu buat. So இது வந்து மூணு காரியத்தை வந்து பார்த்தோம். இதெல்லாம் அந்த டூல் பாக்ஸ்ல இருக்கும். இந்த மூணு காரியத்தையும் வச்சு சாட் அடிக்க முடியாது. யாராச்சும் பார்த்திருக்கீங்களா? இது வந்து பயிற்சி சாட் அடிக்கிறது. So with having all this a scraper, a plier, or a hammer, you cannot see people painting the wall. You cannot see people painting the wall using these tools. You cannot see. Okey, pernahkah anda melihat sesiapa yang menggunakan scraper ini untuk mengecat dinding? Tiada kan? Samalah juga. Semua tiga-tiga barang ini kita tidak boleh guna untuk mengecatkan dinding. So இந்த ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு வேலை வந்து இருக்கு. அதோட வேலை வந்து அது ஒண்ணு தான் செய்ய முடியும். மற்ற காரியத்தை வந்து வச்சு செய்ய முடியாது. For each tool, they have a very specific function. So only that tool can do that job. You cannot use other tool for other job. Jadi maksudnya setiap alatan yang kami tunjuk maupun alatan-alatan lain mempunyai fungsi yang tertentu untuk melakukan kerja yang tertentu. சரி, நீங்க இங்க நம்ம வந்து பார்த்தோம். Ambil balik. Terima kasih. Thank you. Masuk balik tu bos ah. Masuk balik tu bos kan bawa balik. Okay, so thank you. Thank you. Okay. So இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம், ரெண்டு காரியத்தை குறித்து பார்த்தோம். முதல்ல வந்து நம்மளோட சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு அவயங்களை குறித்து பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த ஆப்ஜெக்ட் லெசன் வந்து பார்த்தோம், இந்த டூல் பாக்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு காரியத்தை வந்து நம்மளுக்கு என்ன தெளிவா சொல்லுதுன்னா, ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு கருவிக்கும் ஒவ்வொரு பாகத்துக்கும் தனித்தனி வேலை உண்டு. அதோட வேலை வந்து அது மாத்திரம் தான் செய்ய முடியும். So from just now we've been discussing about the human body as well as the tools in the toolbox. So what we come to conclude is all of this have a very specific job and you cannot use another tool to do another job. So it has to be done by its own. Okey, jadi contoh yang kita lihat tadi adalah untuk memberikan penjelasan kepada anda bagaimana tubuh badan kita bekerja. Samalah seperti alatan yang kita lihat tadi, setiap bahagian di dalam badan kita mempunyai organ dan organ itu mempunyai kerja yang tertentu dan hanya organ itu saja boleh buat kerja yang tertentu saja. அதே போல நம்ம ஒவ்வொரு தேவனுடைய சரீரத்துல ஒரு அவயமா இருக்கணும்னு சொல்லிட்டு வாசித்த வசனம் ரோமர் 12வது அதிகாரம் 4-8 இந்த வசனத்துல வந்து நம்ம பார்க்க முடியும். சோ தேவன் வந்து நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய சரீரத்துல ஒரு அவயமாய் வந்து படைத்திருக்கிறாரு. படைத்த தேவன் அவருக்கு வந்து தெரியும் என்ன நோக்கத்தோட வந்து நம்ம ஒவ்வொருவரும் படைத்தாரு. சோ இங்க இருக்கிற ஒவ்வொரு சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, முதியவர்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு வேலை தேவன் ஏற்கனவே வைத்திருக்கிறார். In Romans chapter 12 verse 4 and 5 says, we are a member of many body and one body and all members are not having the same office and we are being many as one body of Christ and each one of member of one another. So what God is trying to tell us, all of you are one part of the great body of God and you have to do your function without fail for the body of Christ. Dan sebab itulah tadi kita baca dalam Roma bab 12 ayat 4 hingga 8 yang mengatakan sebab semua sama seperti satu tubuh yang mempunyai banyak anggota tetapi tidak semua anggota itu mempunyai tugas yang sama. Jadi semua orang yang berada di sini, kita semua berada di dalam tubuh Yesus Kristus, berada dalam tubuh Tuhan dan kita semua adalah bahagian-bahagian lain di dalam tubuh itu. Jadi tak kisahlah bahagian mana anda berada, anda perlulah berfungsi setiap hari supaya tubuh badan itu boleh digagalkan hidup sampai habis fungsinya. Amen. Okay, so இந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 4-5 வசனம். Let's read Romans chapter 12 verse 4 and 5. Jadi mari kita semua baca Roma bab 12 ayat 4 dan 5. Okay, so ரோமர் 12வது அதிகாரம் 4-5 வசனங்கள். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம். Romans chapter 12 verse 4 and 5. For as we are many members of one body and all members have not the same office. Verse 5. So we being many are one body in Christ and every one member one of another. Okay, Roma bab 12 ayat Roma bab 12 ayat 4 dan 5. Sebab sama seperti pada satu tubuh kita mempunyai banyak anggota tetapi tidak semua anggota itu
mempunyai tugas yang sama. 5, demikian juga kita, walaupun banyak, adalah satu tubuh di dalam Kristus, tetapi kita masing-masing adalah anggota yang seorang terhadap yang lain. இந்த வசனத்திலிருந்து வந்து நம்மளுக்கு ஒரு காரியம் வந்து தெளிவா தெரிஞ்சிருச்சு. நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய சரீரத்துல ஒரு அவயமா இருக்கும். இன்னைக்கு கேள்வியானது அநேகருக்கு வந்து இருக்கிறது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும். மேபி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே வந்து நம்ம வசனத்தை படிச்சு நம்ம அறிந்திருப்போம், நமக்கு தெரியும். தேவனுடைய சரீரத்துல ஒரு அவயமா வந்து தேவன் வந்து என்னை படைத்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு வந்து அநேகருக்கு இருக்கிற கேள்வி வந்து என்னன்னா, சரி ஆண்டவர் எனக்கு தெரியுது ஆண்டவரே, நீ வந்து ஒரு நோக்கத்தோடு படைச்சிருக்கீங்க, ஆனா எனக்கு நீங்க என்ன நோக்கம் வச்சிருக்கீங்க, என்னுடைய வேலை தான் வந்து என்னன்னு சொல்லிட்டு அநேகருக்கு கேள்வி இருக்கும். Okay, many of us, you all know that you are part of the body of Christ, the church, and most of you are aware of this. But however, some of you are not sure what is your function in the body of Christ. So you are not sure. You are thinking, am I an hammer? Am I a scraper? Am I a different tool? So you do not know. So this is what is the question is. Jadi berdasarkan Roma 12, 4 dan 5, kita boleh faham bahawa kita semua berada di dalam tubuh Kristus, di mana kita semua kita semua adalah satu bahagian di dalam tubuh Kristus. Jadi hari ini pasti persoalan yang timbul dalam fikiran anda adalah, apakah fungsi anda di dalam tubuh Yesus Kristus itu? Pasti ramai yang terfikir-fikir, apa yang saya patut buat dan apa yang saya patut lakukan untuk memberikan manfaat di dalam tubuh Yesus Kristus. So இந்த காரியத்தை தான் வந்து இந்த நாள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன காரியம் வந்து தேவன் நமக்கு வைத்திருக்கிறாரு, அதை எப்படி அறிந்து கொள்கிறது. ஸோ இது வந்து 3 வாரம் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு வந்து ஒரு முன்னுரையாக இந்த நம்மளுக்கு தேவன் என்ன வரத்தை வைத்திருக்கான்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு அதோட நோக்கம் வந்து என்ன, அது என்னத்துக்கு வந்து தேவை, என்னத்துக்கு அறிந்திருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். So we are going to learn a series on called the gifts, okay, or the we call it as knowing the spiritual gift. So this is a series for 3 weeks. So for today we are going to do some introduction and we are going to learn about what is the gifts that we are supposed to be operating in. Okay, jadi sebab itulah seperti yang kita tahu, kita semua memiliki fungsi yang berbeza. Jadi melalui hari ini kita akan mulakan satu series, iaitu kenali karunia rohani anda. Jadi hari ini kita akan menceritakan mengenai bahagian pertama. Perkara ini ada 3 bahagian. Jadi kita akan melangsungkan series ini untuk mengetahui apakah fungsi anda dalam tubuh Yesus Kristus. Okay, ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 24-26 வசனம். Let's read 1 Corinthians chapter 12, 24-26. Mari kita ambil ayat firman Tuhan 1 Korintus bab 12 ayat 24 hingga 26. ஓகே, 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 24-26 நான் தமிழ்ல வாசிக்கிறேன். சரீரத்திலே பிரிவினைகள் உண்டாயிராமல் அவயங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையாய் இருக்கும்படிக்கு தேவன் கனத்தில் குறைவு உள்ளதற்கு அதிக கனத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். ஆதலால் ஒரு அவயம் பாடுபட்டால் எல்லா அவயங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் எல்லா அவயங்களும் கூட சந்தோஷப்படும். 1 Corinthians chapter 12 verse 24-26. For our comely parts have no need, but God has tempered the body together, having given one abundant honor to the other part which are lack. Verse 25. And there should be no schism in the body, but the member should have the same care of one another. Verse 26. And whether one member suffers, all the members suffers with it. And one member be honored, all the member rejoice with it. Di 1 Korintus bab 12 ayat 24-26, hal itu tidak diperlukan oleh anggota kita yang elok. Tuhan telah menyusun tubuh kita begitu rupa sehingga kepada anggota-anggota yang tidak mulia diberikan penghormatan khusus, supaya tidak terjadi perpecahan dalam tubuh, tetapi supaya anggota-anggota yang berbeza itu saling memperhatikan. Kerana itu jika satu anggota menderita, semua anggota turut menderita. Jika satu anggota dihormati, semua anggota turut bersukacita. Amin. முதல்ல வந்து ரோமர் 12வது அதிகாரத்துல நம்ம வந்து பார்த்த ஒரு வசனம் வந்து என்னன்னா, ஒவ்வொரு அவயங்களுக்கும் வந்து ஒவ்வொரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. அது தானாக அதோட வேலையை வந்து செய்ய வேண்டிய.
ஆனா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 24-26 நம்ம வந்து என்ன பார்க்கிறோம்னா, சோ ஆண்டவர் ஏன் வந்து இந்த சரீரத்தை ஒண்ணுக்கு ஒண்ணு அவர் வந்து சார்ந்து இருக்கும்படியாக வந்து வைத்திருக்கிறாரு அதை வந்து இங்க பார்க்க முடியும். சோ என்ன நோக்கத்தினாலனா 2 நோக்கம் வந்து நம்ம பார்ப்போம். Okay, if you look at in the 1 Corinthians chapter 12 verse 24 to 26, God is trying to tell us why did He match the vessel which is good, strong or noble vessels with the weak vessels? Why is He putting us all together? There's a purpose for this, for God doing it. Okay, jadi daripada ayat tadi kita boleh faham satu benda, iaitu kita boleh nampak apa tujuan yang Tuhan buat. Ada bahagian yang kuat, ada bahagian yang lemah, dan ada sebab kenapa Tuhan menggabungkan bahagian yang kuat dengan bahagian yang lemah itu dalam tubuhnya. Okay, so இது வந்து நம்ம எப்படியே வந்து நம்ம பார்க்க முடியும்னா, நம்மளுடைய சரீரத்துல சோ நம்ம வந்து பார்த்தோம், கண்ணு இருக்கு, கால் இருக்கு, கை இருக்கு. சோ இன்னைக்கு ஒரு அவயம் வந்து நம்மளுடைய கண்ணுல வந்து ஏதாச்சும் ஒரு தூசி விழுந்துருச்சுன்னா உடனடியே நம்ம என்ன பண்ணுவோம்? தூசி விழுந்துச்சுன்னா கண்ணுல. So let's say for example, while you're going anywhere, all of a sudden there's a stone or there's a dust going to your eyes. What will you do immediately? Okay, mari kita lihat satu contoh. Kalau tiba-tiba anda tengah mengemas rumah, tiba-tiba habuk itu masuk ke dalam mata, apa yang akan anda buat? Apa reaksi anda apabila habuk itu masuk ke dalam mata anda? So சரீரம் வந்து என்ன பண்ணும்? உடனடியா apa reaksi tubuh badan kita? Pasti kita akan buang ataupun the hand automatically will go to the eyes to do something. Okay, tangan kita akan terus pergi untuk menggosok mata kita untuk mengeluarkan habuk itu. காலை நேரா பாத்ரூம் ஓடி போயிட்டு டேப் திறந்து கை வந்து டேப் திறந்து மூஞ்சில வந்து கழுவி தூசி எடுத்துரும். So the leg will quickly run to the washroom and the hand will take water and put into the face. All the organs will try to remove that dirt from the eyes. Dan kaki pula akan lari pergi ke dalam tandas, tangan pula akan ambil air dan membuangkan, mencuci muka kita supaya segala habuk itu akan keluar daripada mata. So இன்னைக்கு திடீர்னு கண்ணுல வந்து திடீர்னு தூசி விழுந்துருச்சு. ஒரு நாள் வந்து இந்த காரியெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு இன்னைக்கு வந்து தூசி விழுந்துட்டோன்னே கை நீ பாத்துக்க கண்ணோட வேலை தானே அவமானதான் விழுந்துச்சு. நான் என்னை விட்டு நான் வந்து தூங்க போறேன். கால் வந்து நான் ஏன் ஓடணும், நீ சொன்ன மாதிரி கண்ணு நீ பாட்டுக்கு ஓடிட்டு போ, நான் ஏன் வந்து வரணும்னு சொல்ல அப்படி கேட்டுச்சுன்னா என்ன ஆகும்? What will happen if all of a sudden, let's say there's a dust in your eyes and in your hand says, I don't care about your dust, it's your function is eye to see, I don't care. And what happens if the legs say, I'm not going to run to you to the washroom, I don't want to, I want to rest today? What happens? What will happen to your body? Okay, jadi selama ini tubuh badan kita tidak mengalami perkara itu. Tiba-tiba kalau hari itu perkara itu berlaku, apa yang akan berlaku jika tangan kita ataupun kaki kita kata, habuk itu tak masuk dekat bahagian saya, dia kena dekat bahagian you saja. Tu kawasan you, ni kawasan saya. Kalau dia tak kena kawasan saya, kenapa saya kena lari pergi tandas, pergi basuh? Kenapa tangan perlu ambil dan basuh? Saya nak rehatlah hari ini, you buatlah, ini masalah you settle saja. Kalau itu jawapan yang diberikan oleh tangan dan kaki kita, apa yang akan berlaku? So தேவன் வந்து அவர் படைத்த ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் வந்து ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தை வந்து வச்சிருக்காரு. என்ன காரியம்னா, நம்ம வந்து வாசித்தோம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 24-26 வசனத்துல என்ன பார்க்க முடியும்? தேவன் படைத்த ஒவ்வொரு காரியத்துக்கும் இந்த 2 குணாதிசயம் இருக்கும். என்ன குணாதிசயம்னா, அந்த ஒவ்வொரு அந்த காரியத்தை வந்து செய்யறதுக்கு ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். அது தானாகவே வந்து செய்யும். கஷ்ட நேரமோ இல்லைன்னா நல்ல நேரமோ எல்லாமே வந்து சார்ந்து இருக்கும். சோ அதுதான் வந்து தேவன் வந்து படைத்த அவரோட சிஸ்டம்ல வந்து இப்படிதான் வேலை செய்யும். எல்லாம் வந்து தனித்தனியா வேலை செய்யும். ஆனா நல்லதோ கெட்டதோ எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து கூடி காரியங்களை செய்கிற பார்க்கணும். What we can see from the passage that we read from 1 Corinthians 12:24-26 is each individual organ will function on its own. However, they are complementary for one another. When the thing is having problem, everybody will help. The other parts will help to make sure this body function is functioning together. So it will help each other even though they are doing individual jobs. Okey, jadi daripada ayat yang kita baca tadi, sudah tentu kita dapat lihat bahawa ada dua tujuan yang kita dapat lihat daripada ayat itu. Yang pertama adalah melakukan tugasan ataupun kerjanya yang tertentu, dan yang kedua adalah untuk support bahagian yang baik, tak kisahlah perkara baik maupun perkara buruk yang berlaku. Setiap organ, setiap bahagian itu akan support satu sama lain, akan membantu satu sama lain. காரணம் அந்த ஒரு காரியத்துக்கு
பாதிப்பு வந்துச்சுன்னா எல்லா அவயங்களுக்கும் வந்து பாதிப்பு வரும். அதனால எல்லாமே வந்து ஒரே நேரத்துல எல்லா காரியத்தையும் வந்து செய்யற மாதிரி தேவன் வந்து படைத்திருக்கிறார். God has created our body. Let's say there is one part was wounded, the whole other body parts all will help to solve the problem. So it feels the pain. So God has created in such a manner. Okey, sebab apabila satu bahagian itu terluka ataupun memiliki masalah, maka satu badan itu akan mempunyai masalah yang sama. Jadi disebabkan itulah Tuhan menciptakan kita supaya setiap bahagian di badan kita akan membantu bahagian yang terluka, yang satu bahagian yang terluka itu. So தேவன் படைத்த ஒரு படைப்புடைய ஒரு சிஸ்டம் வந்து பார்த்தோம்னா திருமணம். ஸோ திருமணத்துல நம்ம எடுக்கிற அந்த ஒப்பந்தம் எல்லாமே வந்து அது தேவனுடைய ஒரு சிஸ்டம். We can see an example of this is a marriage covenant where the husband and wife come together complementary helping one another. Dan contoh yang kita boleh dapat daripada perkara ini sama seperti perjanjian perkahwinan, ya, di mana suami isteri akan membantu satu sama lain dalam keadaan baik maupun dalam keadaan buruk. So எங்கேயாச்சும் வந்து பார்த்துருக்குமா கணவனும் மனைவியும் வந்து ஒரே மாரி இருக்கிறது. ஸோ அவங்க குணாதிசயத்திலேருந்து அவங்க செய்யற வேலையிலேருந்து எல்லாமே வந்து ஒரே மாரி இருந்தா எப்படி இருக்கும் அந்த வீடு? What will happen if the husband and wife looks exactly the same? How will it look like? Okey, cuba bayangkan macam mana. Cuba anda bayangkan kalau suami dengan isteri nampak sama, kerja dia orang sama, muka dia orang sama, perangai bersama, semua sama, sebiji saja. So கண்டிப்பா அந்த வீடு போரிங்கா இருக்கும். ஆமா இல்லையா? The house will become very Pasti rumah tu akan jadi boring. So தேவன் வந்து எல்லாமே கணவன் மனைவி வந்து வித்தியாசமா படைத்திருப்பார். இவங்களுக்கு வேற மாதிரி குணாதிசயம் இருக்கும், இவங்களுக்கு வேற மாதிரி குணாதிசயம் இருக்கும். சோ கண்டிப்பா வந்து திருமணம் பண்ணோடனே ஒரு வாரம் ஐயோ இல்லாம கல்யாணம் பண்ணிட்டாங்க, இது வந்து கல்யாணத்துக்கு கண்டிப்பா அது மாதிரி இருக்கும். ஆனா அவங்க கணவனுக்கு வந்து அவங்களோட வேலையை வந்து அவர் பாட்டுக்கு வந்து செய்வாரு. சோ மனைவி வந்து அவங்களோட வேலையை பாட்டுக்கு செய்வாங்க. ஆனா ஒரு கஷ்டமோ நஷ்டமோ சோ எல்லாமே வந்து சேர்ந்து, அதனாலதான் வந்து உடன்படிக்கை எடுக்கிறப்ப சோ நன்மையிலும் தீமையிலும் சுகத்திலும் துக்கத்திலும் சோ வந்து சேர்ந்து இருக்கும்னு சொல்லிட்டு வந்து எடுக்கிறோம். இது வந்து தேவனுடைய ஒரு சிஸ்டம். See, this is how the wedding goes in. So the husband will do his own work, so the wife will do her work. So each of them doing their own individual job. However, when it comes to some issues or whatever issues, each other will help. Whether it's going to be good or bad, they are complementary one another and they help one another. Jadi sebab inilah yang kita katakan sistem Tuhan, di mana suami akan melakukan kerjanya, isteri akan melakukan kerjanya, dan apabila ada satu masalah yang timbul, mereka akan datang bersama dan menyelesaikan masalah itu. Okay, so இன்னைக்கு நம்மளும் தேவனுடைய சரீரத்துல ஒரு படைப்பா இருக்கும், அவருடைய சரீரத்துல ஒரு அங்கமா இருக்கும். இன்னைக்கு நம்ம தேவன் வந்து நம்மளை படைத்தான்னு சொல்லிட்டு நம்ம அறிந்தோம்னா, சோ தேவன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வேலையை வந்து வைத்திருக்கிறார். சோ தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற வேலையை நம்ம தான் செய்யணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம தான் செய்யணும், மற்றவங்க வந்து செய்யணும் எதிர்பார்க்க முடியாது. சோ நம்ம வந்து செய்யற வேலையில தேவனுடைய சரீரத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்போ நல்லதோ கெட்டதோ சோ நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பங்கு பெற வேண்டும். Okay, as you are in the body of Christ, so you are a part of the body, so you have to do your job. You cannot expect other organ to do your job. So you have to do what is being called of you to do. Okay, when it comes into an issue, let's say one part of the family member or one part of the church is having a problem, everybody must be there because this is the body of God. Okay, jadi sebab itulah kita boleh lihat bahawa kalau ada sesuatu masalah yang timbul di antara tubuh badan ini, tak kisahlah di dalam keluarga maupun di gereja, semua orang kena datang dan turun menyelesaikan masalah itu kerana kita adalah tubuh Kristus. Dan mungkin sebelum ini kita tidak tahu bahawa kita ini adalah tubuh Kristus, tapi hari ini apabila kita sudah tahu bahawa kita ini berada di dalam tubuh Kristus, anda perlu melaksanakan fungsi-fungsi anda. Anda tidak boleh mengharapkan orang lain melakukan fungsi anda. Orang lain tak boleh buat fungsi anda dan anda perlu buat fungsi anda. Dan jika ada apa-apa masalah yang berlaku, semua orang kena turun dan menyelesaikan masalah itu. Amen. So இன்னைக்கு இதுதான் வந்து ஒரு முன்னோடியா வந்து கொடுக்கிறேன். காரணம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய வார்த்தை என்னன்னு சொல்லிட்டு அறியறதுக்கு முன்பாய் ஏன் வந்து தேவன் கொடுத்தாரு, சோ அது கொடுத்த பிறகு நம்ம சொந்தமா வந்து வச்சுக்கணுமா, இல்லன்னா வந்து நம்ம மற்ற தேவனுடைய சரீரத்துக்கு நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கணுமா, நம்மளோட வேலையை வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த நோக்கம் வந்து நம்ம அறிஞ்சிருக்கோம். Today we are listening about the introduction. Why we need to know our job. If you don't know your job, you cannot do your function and you don't know what you should do for the people or the body of Christ. So if you are not doing your part,
then the whole body of Christ is not going to get blessed. So that is why we need to know our function. Jadi sebab itulah sangatlah penting untuk kita tahu apa fungsi kita dan apa tujuan kita melakukan fungsi itu. Kerana apabila kita sudah tahu dua perkara ini, maka kita boleh memberikan contribution di dalam tubuh Kristus. சரி, எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க ஆன்லைன்ல கொண்டிருக்கிறவங்க தேவன் வந்து ஒரு நோக்கத்தோட வந்து உங்களை படைச்சிருக்கான்னு சொல்லிட்டு நீங்க மனதால வந்து நீங்க நம்புறீங்க? How many of you believe God has created you with a purpose? Jadi berapa orang di sini percaya yang Tuhan ada rancangannya di dalam hidup anda? கைகளை பார்க்க முடியுமா? Boleh saya lihat anda, tangan anda? ஓகே, சோ ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய படைப்புன்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து தேவன் நமக்கு ஒரு வேலை கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அறிந்திருக்கோம். ஆனா ரெண்டாவது கேள்வி, எத்தனை பேருக்கு உங்களுடைய தேவன் கொடுத்த வரம் வந்து என்னன்னு சொல்லிட்டு இன்னும் தெரியாம இருக்கு? The second question is, most of you know that you have been called and you have been created for a purpose, but the question still remains that how many of you know what is the exact gift that you are actually holding and doing? Okey, sangatlah bagus anda tahu yang anda adalah berada di dalam rancangan Tuhan dan anda berada di dalam tubuh badan Yesus Kristus. Tetapi persoalan yang kedua adalah yang masih belum terjawab lagi adalah apakah karunia yang Tuhan telah berikan untuk anda untuk melakukan fungsi anda yang sepatutnya. எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் வந்து எனக்கு இந்த வரம் தான் வந்து கொடுத்திருக்காரு, இந்த வரம் தான் கொடுத்திருக்காரு, இந்த வரத்துல நான் செயல்பட்டு கொண்டிருக்கேன்? How many of you know what is the gift that God has given you? Or how many of you know this is the gift that I'm operating? Jadi berapa orang yang tahu apa karunia yang Tuhan telah berikan kepada anda, ataupun adakah anda tahu karunia itu apa? Yang Tuhan telah berikan kepada anda. Adakah anda tahu apa karunia yang Tuhan telah berikan kepada anda? ஓகே, சோ உங்களுக்கு தெரியலனா இந்த நாள்ல நாங்க வந்து கற்றுக் கொடுக்கிறோம். சோ இந்த காரியத்தை வந்து நம்ம படிக்கிற வேளையில ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்கு வந்து இந்த குணாதிசயம் இருக்கா, இது வந்து உங்க வாழ்க்கையில செயல்படுது. அநேக நேரத்துல நம்ம அறியாமலே வந்து அந்த காரியத்தை நம்ம செய்து கொண்டிருப்போம். ஆனா அந்த வரம் வந்து ஏற்கனவே தேவன் வந்து நம்மளை படைத்த நாள் தொடங்கி தேவன் நம்ம இருதயத்துல நம்மளுடைய வாழ்க்கையில வந்து அவர் வந்து வைத்துட்டாரு. நம்மளுக்கு அறியாமலே வந்து நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கோம். Probably you have been doing the job unknowingly, but from today, while we have been going to teach this series, you will discover what is your gift and you will know what exactly you should do. That is the purpose of the message. Jadi hari ini kita semua memiliki karunia, tetapi kita tidak tahu apa karunia yang Tuhan telah berikan. Mungkin kita sudah melakukan karunia itu tanpa mengetahui perkara itu, kita melakukan karunia itu tanpa mengetahui. Jadi hari ini apabila kami sedang mengajarkan mengenai karunia-karunia yang ada, anda boleh buat refleksi diri, lihat apakah karunia yang sedang berlaku di dalam diri anda yang Tuhan telah berikan kepada anda. வேதத்துல வந்து நம்ம வந்து பார்க்கிற வேளையில அநேக வரங்களை குறித்து தேவன் வந்து சொல்லியிருக்காரு. In the Bible there are many gifts written. Dan di dalam Alkitab ada banyak karunia yang Tuhan telah ceritakan. முதலாவது 7 செயல்பாட்டு வரங்கள் இருக்கு. There are 7 operational gifts. Dan yang pertama adalah 7 karunia yang beroperasi. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 5 அலுவலக வரங்கள் இருக்கு. And 5 administrative gifts. Dan kita boleh lihat 5 karunia yang karunia administrative. Karunia pengurusan. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 9 வெளிப்படுகிற வரங்கள் இருக்கு. And 9 manifestation gifts. 9 karunia pelaksana. இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கிற இந்த சீரிஸ்ல வந்து நம்ம பார்க்கிறது வந்து என்னன்னா 7 செயல்பாட்டு வரங்கள். For today we are going to only look into the 7 operational gifts. Jadi dalam siri ini kita akan melihat mengenai 7 karunia yang beroperasi. முதல்ல வந்து பார்த்தோம் இந்த செயல்பாட்டு வரங்கள். செயல்பாட்டு வரங்கள் வந்து தேவன் படைத்த ஒவ்வொருவருக்கும் தேவன் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. For all God's creation, means to say man and woman, God already give operational gift, already give. Okay, untuk semua manusia yang sudah berada di bumi ini, Tuhan telah memberikan karunia operasi ini masing-masing kepada masing-masing. இது வந்து நம்ம வந்து தெரிந்து செய்து கொண்டிருக்கலாம், இல்ல வந்து நமக்கு தெரியாமலே வந்து நம்மளுக்கு இருக்கிற அந்த தேவன் கொடுத்த அந்த பேஷன் அந்த தாகத்தோடு வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்மளே அறியாமல் செய்து கொண்டிருக்கோம். So probably you have been doing something knowingly or unknowingly. So maybe you are doing it, but you do not know that is what you are supposed to do.
So passion, because you have the passion on that matter, actually it is not your passion, it is a gift already put by God for in your heart. Okey, jadi karunia itu sudah diberikan oleh Tuhan dan mungkin kita secara tahu ataupun tidak tahu kita sedang melakukan perkara itu ataupun karunia itu di dalam kehidupan diri kita. Jadi hari ini kita perlu tahu apakah karunia yang Tuhan telah letakkan untuk kita dan bagaimana cara ia beroperasi. Ya, முதல்ல நம்ம ரோமர் 12வது அதிகாரம் 4 லிருந்து 8 வரைக்கும் நம்ம வாசித்தோம். அங்க அந்த பகுதியில 7 செயல்பாட்டு வரங்கள் போடப்பட்டிருக்கு. In Romans chapter 12 verse 4 to 8 there are 7 operational gift is stated clearly. Dalam Roma 12 ayat 4 hingga 8 tadi kita boleh lihat di dalam ayat itu ada 7 karunia yang beroperasi. முதலாவது நம்ம பார்த்தோம்னா 7 இது. முதலாவது பிரசங்கிக்கிற வரங்கள். The first one is a proclaimer. Yang pertama adalah karunia mengistihar. உங்க வாயை கொண்டு நீங்க உங்களுக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும்னா மேபி இந்த வாரம் உங்களுக்கு இருக்கலாம். Probably if you like to talk to people, probably you are operating under the gift of proclamation. Jadi bagi sesiapa yang suka bercakap ya dengan banyak, mungkin anda memiliki karunia ini. அடுத்தது பார்த்தோம்னா இரண்டாவது பணிவிடை செய்கிற வரம். The second gift is gift of serving. Okey, karunia yang kedua adalah karunia melayani. மூணாவது போதிக்கிற வரம். The third gift is the gift of teaching. Yang ketiga adalah karunia mengajar. நான்காவது உற்சாகப்படுத்துகிற வரம். The fourth gift is gift of encouraging others. Yang keempat adalah memberi galakan. ஐந்தாவது கொடுக்கிற வரம். The fifth is the gift of giving. Yang kelima adalah karunia memberi. ஆறாவது வழி நடத்துகிற வரம். The sixth is gift of leading people. Yang keenam adalah karunia memimpin. ஏழாவது இரக்கம் செய்கிற வரம். And the seventh is gift of showing mercy. Dan yang ketujuh adalah karunia menunjukkan kemurahan. Okay, so இது எல்லாமே ரோமர் 12வது அதிகாரம் 4 ல இருந்து 8 வரைக்கும் அங்க இந்த 7 வாரங்களும் போடப்பட்டிருக்கு. So in Romans chapter 12 verse 4 to 8 all the 7 operation gift is stated clearly. You can read it for yourself. Okey, kita boleh dapat 7 karunia ini daripada Roma 12 ayat 4 hingga 8 tadi. Okay, இதுல ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வாரம் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. So I would not say one person should have only one gift. Sometimes one person may have more. Saya tidak mengatakan satu orang akan mempunyai satu karunia saja. Mungkin setengah orang ada lebih daripada satu karunia di dalam diri mereka. சில பேருக்கு ஒரு 50% பிரசிக்கிற வரம் இருக்கும். இன்னொரு 30% பணிவிடை செய்கிற வரம் இருக்கும். இன்னும் 20% மற்றவங்களுக்கு போதிக்கிற வரம் இருக்கும். அது ஒவ்வொருவருக்கும் ஒன்னு அல்ல ரெண்டு வரங்கள் அவங்க வாழ்க்கையில செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். In most cases these gifts will not come single, it will come with other gifts as complementary. For example, proclaiming 50%, serving 30% and teaching another 20%. Okey, mungkin apabila seseorang itu memiliki karunia, dia tidak akan datang berasingan. Dia mungkin akan datang dengan secara berkumpulan. Mungkin seseorang itu boleh ada karunia mengistihar sebanyak 50%, melayani 20% dan mengajar lagi 20%, lagi 30%. Okay, so இந்த சீரிஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு முன்னுரை நம்ம பார்த்தோம். எதுக்காக தேவன் கொடுத்திருக்காரு. இன்னைக்கு ரெண்டே செயல்பாட்டு வாரங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சோ மத்தது எல்லாமே அடுத்து வர வாரங்கள்ல தேவனோட அனுமதித்தால் So since there are 7 gifts over here, so for today we are probably going to have the time to talk about 2 and the remaining we will talk about the following series in the following days. Okey, jadi disebabkan ada 7 karunia di sini, hari ini kita menceritakan mengenai 2 karunia sahaja dan karunia yang lain kita akan menceritakan pada hari yang akan datang. இந்த காரியத்தை நம்ம பார்க்கிற வேளையில நீங்க உங்க பரிசுத்தவான்கிட்ட கேளுங்க. என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே இந்த காரியம் இந்த வரத்துடைய காரியங்கள் என் வாழ்க்கையில வெளிப்படுத்தா எனக்கு உணர்த்துங்கன்னு சொல்லிட்டு தேவனிடத்துல கேட்காரு. Okay, while the teaching is on, what I want you to do is you to pray to the Holy Spirit, ask the Holy Spirit to reveal to you, am I operating in this gift? Ask your Holy Spirit to reveal to you. So the Holy Spirit will tell you this is it or this is not. The Holy Spirit will tell you. Okey, apabila para jemaah sedang mendengar khutbah hari ini, berdoa kepada Roh Kudus untuk mengingatkan anda, untuk
bercakap kepada anda karunia mana yang sedang beroperasi di dalam diri anda. Sama ada perkara itu adalah A ataupun B, suruh Roh Kudus untuk memperingatkan anda. Amen. Okay, முதலாவது செயல்பாட்டு வாரத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். Okay, the first operational gift we're going to look into முதலாவது பிரசங்கிக்கிற வரம். the gift of proclamation. Okay, jadi karunia yang pertama yang kita akan lihat adalah karunia mengistihar. Okay, so இது நம்ம இதுக்குள்ளார போறதுக்கு முன்பா யாருக்கு வந்து இந்த வரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்க? How many of you believe that you have the gift of proclamation or proclaimer? Okay, berapa orang rasa yang dia ada karunia mengistihar ni? Tak tahu. Okay, so maybe வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதனால வந்து தெரியாம வந்திருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா so நீங்க வந்து நம்ம பார்க்குற வேலையில நீங்க ஆராய்ந்து பாருங்க, உங்களுக்குள்ள வந்து இருக்காங்க. While we are going to go through this series, you will know whether it is there or not. So you will find out yourself. Okey, jadi apabila kita sedang menceritakan mengenai karunia ini, anda sendiri akan tahu sama ada anda memiliki ataupun tidak memiliki karunia ini. So ஆனா தேவன் வந்து அவர் படைத்த ஒவ்வொரு காரியத்தை வந்து நம்ம பார்க்குற வேலையில so தேவன் வந்து கொடுத்த வரம் அது வந்து நல்ல வரங்கள். ஆனா இந்த ஒவ்வொரு வரங்கள் 7 வரங்களை வந்து நம்ம பார்க்குற வேலையில அதுக்கு அந்த ஒவ்வொரு வரத்துக்கும் அதோட தனித்துவம் இருக்கும், அதே நேரத்துல அதோடைய வீக்னஸ் அதோட குறைவுகளும் வந்து இருக்கும். சோ ஏன் வந்து தேவன் வந்து இப்படிப்பட்ட காரியத்தை வந்து கொடுத்திருக்காருன்னா அந்த குறைவின் மத்தியில நம்ம தேவனை வந்து தேடி போற வேலையில தேவன் வந்து அந்த காரியத்தை நிறைவேற்றுவார். For each of these 7 operational gifts, you will find they are a positive part or the advantage, and they are also a disadvantage. So why God keep in such manner so that you can identify if this is the one. So you have a positive and your negative part of it. Okey, jadi bagi setiap karunia yang kita sedang bercakap ini, semuanya adalah karunia yang baik, tetapi setiap karunia ini mempunyai kebaikan dan keburukannya yang tersendiri. Jadi, kenapa Tuhan menciptakan sebegitu? Untuk anda sendiri tahu, untuk anda mengenali karunia itu sendiri, untuk mengetahui karunia itu sendiri di dalam diri anda. Okay, முதலாவது செயல்பாட்டு வரம் பிரசங்கிக்கிற வரம். The first one, proclamation. Yang pertama adalah mengistihar. So இது வந்து எங்கே இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா கிரேக்க வார்த்தை propetia. It comes from a Greek word called propetia. Ia datang daripada satu perkataan Greek yang bermaksud propetia. So அதோட அர்த்தம் வந்து என்னன்னா உற்சாகப்படுத்துகிற ஒரு பேச்சாளர். It means an inspired speaker. Yang bermaksud Inspired speaker. Yang bermaksud speaker yang juru cakap yang teruja. So அதோட propetia அதோட மைய வார்த்தை வந்து பார்க்கிற வேளையில பேமி அப்படின்னு வந்து சொல்ற வகையில ஒரு காரியத்தை வந்து வெளியரங்கமா சொல்றது இல்லன்னா ஒரு காரியத்தை அறிக்கை செய்யறது. The root word for propetia is pimi, means to make known or to declare. Kata akar ataupun perkataan akar yang propetia bermaksud pimi, iaitu untuk menceritakan dan untuk menceritakan. இந்த பிரசங்கிக்கிற வரம் வந்து இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சோ அவங்களோட வேலை வந்து என்னன்னா தேவன் வந்து அவங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுப்பாரு. சோ தேவன் கொடுத்த அந்த வெளிப்பாடை வந்து அவர் வந்து ஜனங்களுக்கு வந்து எடுத்து சொல்றாரு. So the people are working in this operation, what they will do, they will get a revelation from God and they will declare it to the person. This is what you have. That's what they do. Okay, jadi orang-orang yang mempunyai karunia ini dia akan mendapatkan wahyu daripada Tuhan dan akan menceritakan atau mengistiharkan wahyu itu kepada orang lain. சோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தேவனிடத்துல இருந்து ஒரு வார்த்தையை வந்து அவங்க கேட்டு இல்லைன்னா ஒரு தரிசனத்தை வந்து கேட்டு அது வந்து தேவன் என்ன சொல்றான்னு சொல்லிட்டு அவங்க வந்து புரிந்து கொண்டு சோ ஜனங்களுக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ஜனங்களுக்கு புரியுற பாஷையில அவங்க எடுத்து வியாக்கியானம் பண்ணுவாங்க. So the function is like this. They will get an information from God and they will process it and they will make it so simple and tell it to the people in a way that they can understand. Okay, jadi fungsi karunia ini adalah orang itu akan mendapatkan wahyu ataupun mendapatkan informasi daripada Tuhan. Dia akan buat analisis dan akan menceritakan atau mengisytiharkan kepada orang lain dalam bahasa yang mudah supaya mereka faham. So இது நம்மளோட சரீரத்துல வந்து பாக்கும்போது நம்மளோட கண்ணு மேல இருக்கு. It's like an eye in our body. Okay, karunia ini sama seperti mata kita di dalam tubuh badan kita. Karena நம்ம கண்ணு வந்து இன்னைக்கு நம்ம கண்ணை வந்து மூடிட்டு இங்கே சந்திரன் வரைக்கும் நம்ம காடி ஓடி போக முடியுமா? Can you drive to Changlun just closing your eyes driving a car? Bolehkah anda membawa kereta dari sini ke Changlun tanpa membuka mata sambil tutup mata? Terus naik atas. Terus saya tak tahu. You can't do it. So pastinya anda tidak boleh lakukan.
benda itu. சோ நம்மளுடைய சரீர வாழ்க்கையிலயோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலயோ சோ தேவன் வந்து நம்ம எப்போதும் ஒரு நிலையில இருந்து ஒரு நிலைக்கு வந்து போக வைப்பாரு. சோ அதனால நம்மளுடைய ஆவிக்குரிய கண்களோ நம்மளுடைய சரீர கண்களோ அது வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. So in our daily life, God will always change our position from one place to the other. So that is why God will make such people to see it, so that they can show you where to go. So dalam kehidupan sehari-hari Tuhan akan mengubah posisi kita dari satu tempat ke tempat yang lain. So apabila karunia ini ada, senang untuk kita untuk melihat perkara yang orang lain tidak dapat lihat. So இது வந்து நம்மளுக்கு மாத்திரம் இல்ல, மத்தவங்களுக்கும் வந்து தேவன் வெளிப்படுத்துகிற காரியத்தை நம்ம வந்து எடுத்து சொல்லணும். It is not only for ourselves individually, but it's also for the others. You can also tell this is where you should go. Okey, benda ini bukan untuk diri anda saja, tetapi untuk anda menceritakan ataupun mengisytiharkan kepada orang lain juga apa yang akan berlaku seterusnya, apa yang anda perlu buat. ஏன் வந்து இவங்க ரொம்ப முக்கியமான நம்ம வாழ்க்கையில அவங்க வந்து தேவன் எப்படியா ஒரு காரியத்தை பார்க்கறாங்களோ அது மாதிரி வந்து அவங்க பார்க்க முடியும். Why they are so important in our life is they can see as God see our life. So if God wants it that way, they can see that way. Okey, kenapa orang ini penting adalah mereka akan melihat sama seperti Tuhan melihat perkara itu. Kalau Tuhan melihat macam tu, orang itu pun boleh lihat perkara itu sebegitu. Jadi தேவன் திடீர்னு வந்து அவங்க காதுல வந்து இதுதான் வந்து உனக்கு திட்டம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னா நம்ம ஆண்டவரே நான் இது எப்படி சாத்தியமாகும்னு சொல்லிட்டு மேரி கேட்க ஆரம்பிச்சிடுவோம். If all of a sudden God comes and talk to your ears, say this is that you will start doubting like Mary. Okey, kalau tiba-tiba Tuhan bercakap di dalam di telinga anda, bisik di telinga anda kata, oh lepas ni kamu akan jadi jutawan, anda sendiri takkan percaya perkara itu. Kita akan tanya banyak soalan, Tuhan sayakah Tuhan? Tak mungkin lah, tak mungkin. Kita akan mempersoalkan Tuhan. அதனால்தான் வந்து தேவன் இப்படிப்பட்ட ஜனங்களை வந்து நம்ம மத்தியில வந்து வைத்திருக்காரு. காரணம் இவங்க வந்து தேவன் இடத்துலயும் அந்த காரியத்தை வந்து பெற்று நம்மளுக்கு வந்து புரிகிற நம்ம எடுத்துக்கொள்ற மாதிரி வந்து அவங்க நம்மளுக்கு அழகா வந்து சென்டென்ஸ் வார்த்தை அழகா வந்து போட்டு நம்மளுக்கு புரியுற மாதிரி வந்து எடுத்து சொல்லுவாங்க. That is why God placed such people in the church. So when these people are there, they will receive a word from God and they will process it and they will come and explain to you in a way that you can receive. So they are very important in the body of Christ. Sebab itulah Tuhan meletakkan orang-orang yang memiliki karunia ini di gereja kerana mereka akan mendapatkan wahyu daripada Tuhan dan membuat analisis dan mengisytiharkan dalam bahasa mudah supaya orang-orang di gereja dapat faham. So அவங்க சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்துக்கு வந்து ஒத்து போற மாதிரி இருக்கும். அவங்க சொந்த வியாக்கியானம் சொந்த ஃபீலிங் வந்து வச்சு சொல்ல மாட்டாங்க. Usually people operating in this gift, they will speak the word according to the word of God. I mean the word will go aligned with the word of God. They will not speak on their own mind. They will not. Okey, orang yang berada dalam karunia ini dia biasanya akan mengisytihar perkara itu selaras dengan ayat firman Tuhan. So அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து தேவன் வைத்திருக்கிற வழியை வந்து அவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க. They will be telling the way for themselves and they will be telling the way for other people. Mereka akan menceritakan jalan untuk kehidupan mereka maupun untuk kehidupan orang lain juga. Okay, அவங்க ஒரு காரியத்தை வந்து குறித்து சொல்ற வழியில இது சரியா தவறான்னு சொல்லிட்டு அவங்களால வந்து சொல்ல முடியும். காரணம் அவங்க தேவன் அவங்கள்ட்ட சொன்ன காரியம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுனால. These people with this gift, they are very sure that what they are saying is right because the thing is been revealed by God to them. So orang-orang yang mempunyai karunia ini mereka tahu yang mana baik ataupun buruk, perkara yang diceritakan itu betul ataupun tidak kerana mereka sendiri mendapatkan wahyu itu daripada Tuhan. Amen. So அவங்க வந்து மற்றவங்களுக்கு நீதி குறித்து வந்து அவங்க போராடுகிற ஒரு ஜனங்களா இருப்பாங்க. எப்படின்னா அவங்களுக்கு தெரியும் எப்போ வந்து அவங்க ஒரு காரியத்தை அநீதியா வந்து செய்யறாங்களோ தேவன் அவங்கள்ட்ட வந்து பேச மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க வந்து நீதியா இருந்து அவங்க வாழ்க்கையை வந்து நீதியா வழி நடத்திப்போம். For that reason, these people what they will do, they will make sure they live a righteous life. Because if they don't live a righteous life, God will not speak to them. So that is why when something wrong happened in the church, they will quickly go and correct. Because why? They know if they go along with the nonsense, God will stop speaking to them. Okay, sebab itulah orang-orang yang mempunyai karunia ini dia akan berada di dalam satu kehidupan yang penuh dengan kesucian. Kerana apabila mereka berada di dalam kehidupan yang tidak suci, Tuhan tidak akan menceritakan wahyu-wahyu kepada mereka. Amen. சரி, இப்போ இதெல்லாம் பார்த்த வரைக்கும் யாருக்கு இந்த வரம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்புறீங்க? Until now, how many of you think you are operating in such? Okay, setakat sekarang siapa yang rasa anda berada di dalam karunia ini?
Pasal satu. இப்போ வந்து சொன்ன மாரி இது வந்து உங்களுடைய முதல் வாரமா இருக்காது, மேபி 3வது வாரமா இருக்கும். ஸோ முதல் 2 வாரம் வந்து மற்ற வாரமா இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 10% வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So as I told you, it will not be the dominant gift in your life. Probably it could be a 10%, but you may see it will be functioning somewhat. Okey, mungkin karunia ini bukanlah karunia yang utama di dalam hidup anda. Mungkin dia adalah sebahagian kecil saja yang berada di dalam hidup anda. ஸோ அதனால வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு இந்த காரியத்தை குறித்து பேசுற வேலையில பரிசுத்தாவியானவர் நீங்க சொல்லிடாதீங்க ஆண்டவர் இது நான் இல்லைன்னு. அவர் வந்து ஒரு 10% எடுத்து சொல்லன்னு வருவாரு, இல்ல ஆண்டவர் நான் இல்லைன்னு சொல்லிக்கிறது சொல்லிடாதீங்க. Don't reject to the Holy Spirit when the Holy Spirit start telling this is also operating in your life 10%. Don't say no, this is not me. Don't reject Holy Spirit. Jadi janganlah kita batalkan apa yang Roh Kudus nak bercakap. Mungkin perkara itu ada 10% dalam diri anda, tetapi apabila kita batalkan benda itu, sama seperti kita tidak menerima kenyataan. ஸோ தேவனிடத்துல பரிசுத்தாவியானவர் என்ன சொல்லுவோம்னா, ஆண்டவரே இந்த காரியம் வந்து என் வாழ்க்கையில இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. So what we should be praying for while we hearing this message, you pray and ask God, Holy Spirit, is this gift is functioning in my life? Jadi apabila kita mendengar khutbah ini, doa kepada Roh Kudus supaya dan bertanya, adakah karunia ini sedang beroperasi di dalam diri saya? ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தோம் இந்த பிரசங்கிக்கிற வரம் இருக்கிறவங்க அவங்களுடைய தனித்துவம் வந்து என்னன்னு சொல்லிட்டு சில காரியங்களை பார்ப்போம். So we are going to see some characteristics of the proclaimer. Jadi sekarang kita akan melihat perangai orang yang mempunyai ciri-ciri orang yang mempunyai karunia mengistihari. ஓகே, முதலாவது அவங்க வாழ்க்கையில வந்து நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து நேர்மை. ஓகே, சோ நேர்மையா வந்து இருப்பாங்க, நேர்மையான ஒரு மனுஷன். The first character you can see for the people who are proclaimers, they will be honest people. Okey, yang pertama adalah orang yang jujur. Orang yang mempunyai karunia ini dia adalah seorang yang jujur. அவங்க நேர்மையான இருக்காங்கன்னு சொல்லி எப்படி வந்து அறிந்து கொள்ள முடியும்னா, ஆண்டவர் வந்து அவங்கள்ட்ட பேசின காரியத்தை, காமிச்ச காரியத்தை அவங்க கூட்டவும் குறைக்கவும் மாட்டாங்க. ஆண்டவர் சொன்ன மாதிரி வந்து அவங்க கரெக்டா எடுத்து சொல்லுவாங்க. So how they function is, these people, the person operating in this gift, they will speak as it is. They will not add or they will not subtract. They will say as it is, as whatever God says. Okey, bagaimana kita nak tahu orang itu jujur ataupun tidak? Apa yang Tuhan telah ceritakan kepada dia, dia akan cakap sebegitu. Dia tidak akan tokok tambah apa-apa yang Tuhan telah Ataupun tolak. ataupun tolak apa yang Tuhan cakap kepada dia. சோ ஆண்டவர் வந்து 1000 வெள்ளி கொடுப்பான்னு சொன்னா 10000 வெள்ளி கொடுப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா 100 வெள்ளி கம்சர் மாட்டாங்க. 1000 வெள்ளினா 1000 வெள்ளின்னு சொல்லுவாங்க. If God say I'm going to give you 1000, they will say God will give you 1000. They will not say He will give you 10,000, or they will not say He will give you 100. They will not say that. They will not change. Okey, kalau contoh Tuhan cakap dekat dia, Tuhan akan memberikan awak 1000, dia takkan cakap dekat orang lain Tuhan akan berikan awak 10,000 ataupun Tuhan akan bagi kat awak 100. Dia akan kata kalau Tuhan akan bagi 1000, dia akan cakap sama seperti apa yang Tuhan cakap. Amen. அப்படி வந்து அவங்க 1000 வெள்ளி ஆண்டவர் கொடுக்குறான்னு சொல்லிட்டு 10000 வெள்ளி ஆண்டவர் கொடுப்பான்னு சொல்லிட்டாங்கன்னா 1000 வெள்ளி வந்து தேவன் கொடுப்பாரு, 9000 வெள்ளி வந்து அவங்க பாக்கெட்ல எடுப்பாங்க. So in such, if people were lying, saying that God said that 1,000 is God gave, so what will happen eventually? The 1,000 God will give, the 9,000 the person has to give. Okey, jadi apa yang Pastor cuba nak sampaikan adalah kalau orang itu cakap orang yang pula orang yang suka tokok tambah ni cakap Tuhan akan bagi awak 10,000, sedangkan Tuhan hanya janji 1,000 tu Tuhan akan bagi, tapi 9,000 tu dia akan masuk keluar daripada poket dia sendiri. Sebab dia yang cakap 10,000 betul. ஓகே, ரெண்டாவது அவங்க வாழ்க்கையில வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது, அவங்க வந்து ஒரு திறமையான பேச்சாளர். சோ அவங்க வந்து பேசினா வந்து ஆளுங்க வந்து அப்படியே ஏற்றுக்கொள்வாங்க. So the second characteristic of people or proclaimer, they are very persuasive speaker, and the people when they speak, people accept. Okey, ciri yang kedua adalah mereka ini adalah seorang yang pandai bercakap. Dia cakap macam mana sekalipun orang akan terima dia. Terima apa yang dia cuba nak sampaikan. சோ அவங்க பேசுற காரியம் வந்து அந்த மனுஷனுடைய ஆவிக்குரிய மனுஷன் கிட்ட பேசும். அவங்க உள்ளக்கே வந்து இன்னும் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை வந்துவாங்க. Usually a proclaimer, when he speaks to another person, the other person will resonate with the proclaimer, and the person who are receiving will ask for more and more and more information. Okey, jadi biasanya orang yang sebegini apabila dia menceritakan sesuatu kepada orang lain, orang yang mendengar itu akan rasa tertarik kepada orang yang perbualan itu, dan dia akan minta untuk lebih lagi untuk informasi yang lebih lagi. இந்த ஆண்டவர் வந்து அவங்களுக்கு காரியத்தை வந்து வெளிப்படுத்துறதுனால
அவங்களுக்கு எப்போ வந்து ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யூகிக்க முடியும். இந்த நேரத்துல வந்து ஆபத்து வந்து வரப்போகுது. சோ அவங்க வந்து ஜெபிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறதுனால சோ இது வந்து தேவனிடத்துல இருந்து வருதா இல்ல பிசாசுகிட்டே இருந்து வருதான்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல முடியும். The third thing the proclaimer will have, he will have a very deep sensing ability that he can detect problem coming into the life of people. Yang ketiga adalah orang yang mempunyai karunia ini, dia adalah firasat yang sangat kuat. Dia tahu ada benda baik ataupun benda buruk yang bakal berlaku. அடுத்து வந்து பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில அவங்க இது வந்து எப்படி காடி வந்து ஓடிட்டு போனா கண்ணாடியில வந்து பாக்குற வேலையில சோ ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து தெரியாம இருக்கும். அதான் அந்த சைட்ல வந்து காடி வந்துட்டு இருக்கு, பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. சோ இந்த காரியம் வந்து நம்ம வாழ்க்கையிலும் இருக்கும். ஏன் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து இந்த பிளைண்ட் ஸ்பாட் வந்து இருக்குன்னா நம்மளை குறித்து வந்து நம்ம இத்தனை வருஷம் நம்ம கூட வாழ்றோம்ல. சோ நம்ம குறித்து வந்து நம்மளே வந்து நம்மள நல்லா வந்து புரிஞ்சிருக்கோம். அதனால சில காரியத்தை வந்து நம்ம விட்டுக்கலாம். இதுதானே சொல்லிட்டு விட்டுருலாம். சோ அந்த காரியத்தை வந்து அவங்க வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துவோம். The proclaimer's number 4 characteristic is he is able to see the blind spot. Means to say the things that you overlook. Usually you say, oh, this is me, this is how I am. But this person can easily tell, oh, this is a blind spot in your life. So I tell you, you better change yourself. They will be telling them. Okey, ciri yang keempat adalah orang yang sebegini dapat melihat titik buta di dalam sesuatu perkara. Contoh, betul adalah Blind spot. memang betul lah titik buta. Jadi kadang-kadang apabila kita selalu rasa kita ni tahu mengenai diri kita tahu sepenuhnya mengenai diri kita, disebabkan oleh sifat itu kita selalu terlepas pandang perkara-perkara lain. Dan orang yang sebegini dia boleh lihat perkara yang kita terlepas pandang itu dan menceritakan kepada kita, mengingatkan kita. இந்த கதை வந்து நமக்கு தெரியும், புறா அர்ணாப் ஓட்டம் ஓடுச்சுல. அந்த அர்ணாப் வந்து அந்த முயலுக்கு வந்து தெரியும் அது வந்து நல்லா வேகமா ஓட முடியும்னு. சோ அது வேகமா ஓடி போயிட்டு இன்னும் ரொம்ப தூரம் வந்து இருக்கு, நான் கொஞ்சம் தூங்குறேன்னு சொல்லிட்டு தூங்கும்போது என்ன ஆச்சு, தூத்துட்டாங்க. இது வந்து நம்ம வாழ்க்கையில வந்து நடக்கிறதுக்கு நம்மளுக்கு குறித்து நம்மளுக்கு நல்லா தெரியும். அதனால ஒரு 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 காலகட்டம் வரும்போது நம்ம ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்தை பிசாசு போட்டு தாக்கிடுவோம். Similar to the example of the rabbit and the tortoise. So the rabbit, because he knows it can run fast, so it went and ran fast, and then he was sleeping. At the end, it failed the race. I mean, he did not win in the race. So similarly, at times we ourselves, because we know our ability, we will start doing it very well in the beginning, and we start resting at one time, and then finally we lose the battle. So proclaimers is needed to tell us, hey, you better wake up and start running again. Okey, jadi sama seperti contoh Arnab dengan kura-kura. Arnab tu tahu dia boleh lari dengan sangat laju dan dia confirm akan menang perlombaan itu, tetapi disebabkan oleh overconfident lah dalam bahasa Inggeris, confident yang melampau, dia mula untuk berehat dan selepas itu anda pun tahu dia tertidur dan kura-kura pun memenangi perlombaan itu. Jadi sama seperti kita, mungkin kita tahu kemampuan diri kita ini dan kita akan buat sampai satu ketika kita rasa masa nak rehat. Dan apabila kita berehat itulah syaitan akan mula untuk menyerang kita. Jadi orang-orang yang mempunyai karunia ini dia akan mengingatkan kita, okey, bangkit, jangan rehat, kalau tidak nanti ada balik. Kalau tak nanti awak akan kalah dalam perlombaan tu. Macam itulah. அதனால வந்து அவங்க வந்து ஒரு காரியத்தை குறித்து ஆபத்து வந்து வருதுன்னு சொல்ற வேலையில வேலையே இல்ல, இவங்க இவ்வளவு இதுதான் சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஏத்துக்காத வேலைக்கு என்ன வந்து சொன்னா அவங்க சொல்ற காரியத்தை புறக்கணிச்சிடாதீங்க. எடுத்துட்டு தேவனோட சமூகத்துக்கு போயிட்டு ஆண்டவரே இவங்க இப்படி சொல்றாங்க வாழ்க்கையில இருக்கான்னு சொல்லிட்டு ஆராய்ந்துட்டோம். At times when such proclaimers comes to you and tell something, don't always say this guy always like this, or this one happening, that one happening, always telling something wrong. So don't do that. What do you do? Listen first, bring that matter to God and ask God to reveal it more to you. Don't push it away. Jadi apabila pengisytiharan ini datang kepada anda dan menceritakan yang dia dapat bau-bau untuk perkara buruk nak berlaku dalam hidup anda, janganlah kita kata, you ni tak ada kerja lain lah, you pergi tengok kerja you lah, saya tak ada masa untuk dengar benda you. Jangan kita tolak dia kerana kadang-kadang Tuhan akan berceritakan ataupun akan mengingatkan anda melalui orang lain, terutamanya melalui orang yang mengisytihari. So அவங்க வாழ்க்கையில வந்து தொடர்ந்து வந்து அவங்க பார்த்தோம்னா அவங்களுடைய கருத்துல வந்து அவங்க அந்த கருத்தை வந்து அவங்க பிடிச்சிட்டு இருப்பாங்க. சோ காரணம் வந்து அவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் வந்து இந்த காரியத்தை தான் சொன்னாரு, அதனால வந்து அவங்களுக்கு கட்டாயம் தெரியும் இந்த காரியம் இப்படித்தான் நடக்க போகுதுன்னு. அதனால வந்து அவங்க பேசுற காரியத்துல அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, உறுதியா இருப்பாங்க.
point number 6, the characteristic of a proclaimer, they will have a very strong opinion. That means they are very confident on what they are saying. Okey, yang kelima adalah orang yang mempunyai karunia ini, dia mempunyai pendapat yang teguh. Bermaksud kalau dia ada pendapat mengenai perkara ini, dia tidak akan mengubah pendapat dia. Dia akan teguh dengan pendapatnya kerana dia tahu perkara itu datang daripada Tuhan dan Tuhan tidak akan tipu. Jadi dia confident dengan fix dengan dia punya pendapat, pendirian dan pendapat dia. அடுத்து வந்து பார்த்தோம்னா அவங்க வாழ்க்கையில எப்போதும் வந்து தேவன் வந்து வைத்திருக்கிற அந்த தரத்தை வந்து அவங்க எப்போதும் வந்து பின்பற்றி போவாங்க. And the sixth character that the proclaimer has, they will follow godly standard always. Dan yang keenam adalah orang yang sebagainya akan mengikuti taraf yang Tuhan telah tetapkan. Dia tidak akan menurunkan tarafnya mengikut duniawi. So அவங்க தேவனோடு வந்து அவங்க நெருங்கி நடக்கிறதுனால அவங்க எப்போதும் வந்து பாவத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு ஒரு கரிசனை இருக்கும். காரணம் நம்ம வந்து மனுஷர்கள், இந்த வரம் உள்ளவங்க எல்லாம் மனுஷர்கள், நம்ம வந்து பாவத்துல வந்து விழுந்துட முடியும். ஆனா நம்ம சொன்ன மாரி பாவம் வந்து நம்ம வாழ்க்கையில வர வேலையில தேவன் வந்து நம்மளை விட்டு தூரமா போயிடுவாரு. சோ இவங்களுக்கு வந்து அந்த அந்த ஒரு கரிசனை வந்து இருக்கும், தேவன் கிட்டே வந்து இருக்கணும்னே. அதனால வந்து பாவம் செய்தா கூட அவங்க உடனடியே வந்து மனம் திரும்பி தேவன் இடத்துல கிட்ட போவாங்க. Okay, they work very closely with God and stay away from sin, and not only for themselves but for others. They will warn them about their sins. Okay, jadi disebabkan mereka dekat dengan Tuhan, mereka akan cuba untuk berada berdekatan dengan Tuhan. Sebab apabila mereka sudah mula membuat dosa, Tuhan tidak akan memberikan wahyu itu kepada mereka. Jadi disebabkan oleh ketakutan itu kepada Tuhan, dia akan cuba untuk elakkan diri dia daripada melakukan dosa-dosa. So இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட அந்த பிரசங்கிக்கிற வரம் உள்ளவர்கள். இதற்கு வந்து நம்ம சில காரியங்களை வந்து பார்த்தோம். எத்தனை பேருக்கு வந்து உங்களுக்கு ஒரு 10% இல்ல 20% இப்படிப்பட்ட பிரசங்கிக்கிற வரம் வந்து உங்க வாழ்க்கையில இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நம்புறீங்க? How many of you believe at least 5% or 10% of this characteristic is in you today? Okay, sekarang ni berapa orang yang rasa lah saya ada lah, rasa saya ada karunia ini? Tak ada. Okay, tak tahu lagi. Tak tahu lagi. Not sure. Oh, ada seorang. Okay. So கொஞ்சம் இருக்கலாம், கொஞ்சம் இருக்கலாம். Ada sikit. So நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, இந்த 7 செயல்பாட்டு வரங்களையும் வந்து நம்ம பார்த்து முடிச்ச பிறகு ஒரு டெஸ்ட் இருக்கு. சோ இந்த டெஸ்ட் வந்து எப்படின்னா 140 கேள்வி இருக்கும். அந்த 140 கேள்வி நீங்க செஞ்ச பிறகு அதே வந்து உங்களுக்கு அந்த கேள்வியின் பிரகாரம் வந்து உங்களோட 1வது வாரம் வந்து என்ன, 2வது வாரம் என்ன, 3வது வாரம் என்னன்னு சொல்லிட்டு இது அது வந்து அந்த பரீட்சையில வந்து வரும். இது வந்து சாத்தியம்னா நம்ம வந்து கடைசி இந்த முடிவுல வந்து இந்த காரியத்தை நம்ம செய்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். Okay, what Pastor Melvin is suggesting to you, he has a system, questionnaires of 140 questions. You have to answer the questions. Once you answer the question, the computer will generate for you what is your first calling, a gift, second gift and third gift. So we will do that probably towards the end of the session of this entire series. Okay, selepas kita sudah habis mendengar 7 karunia ini, ada satu ujian yang Pastor Melvin cuba nak bawalah, nak beri kepada kita, iaitu ada 140 soalan dalam ujian itu. Selepas anda sudah buat 140 soalan itu, komputer sendiri akan memberikan jawapan kepada anda apakah karunia-karunia yang ada di dalam diri anda. So அது கம்ப்யூட்டர் அதான் தப்பு பண்ணலாம். இதனால அது வந்து நமக்கு வந்து ஒரு கைட், அது வந்து நம்ம வந்து வழி நடத்துறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம தேவன் இடத்துல தொடர்ந்து நம்ம கேட்டு பார்க்கணும். The software may make mistakes, but however we can use it as a guide to identify the dominant gift in our life. Okay, kadang-kadang komputer pun buat kesilapan juga walaupun dia terlalu jujur, tetapi itu adalah satu petunjuk yang bagus untuk kita. Okay. So முதல்ல இப்படிப்பட்ட பிரசங்கிக்கிற வரம் உள்ள ஜனங்களுடைய சில குணாதிசயங்களை பார்த்தோம். So முதல்ல வந்து நான் சொன்னேன், இந்த ஒவ்வொரு வரங்களுக்கும் அதோடைய தனித்துவம் வந்து இருக்கு, அதோடைய குறைவுகளும் இருக்கு. இந்த வரம் உள்ளவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சில பிரச்சனைகள், சில குறைவுகள் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். Okay, as I told you before, for each and every gift, operation gift, they have the advantage characteristic. They also have some disadvantage or problems. So today now we are going to go through the disadvantage of the people who are having a proclaiming gifts. Then we will know where you are. Okay, setiap karunia yang kita akan bincangkan pada hari ini dan juga masa akan datang, semuanya ada kebaikan dan keburukan. Maka tadi kita sudah ceritakan mengenai kebaikan orang yang mempunyai ciri-ciri karunia mengisytiharkan. Sekarang kita akan lihat mengenai keburukan orang yang memiliki
karunia ini. So அன்னைக்கு நேரத்துல வந்து நல்ல காரியங்களை வந்து பார்த்தோம்னா வந்து நமக்கு தெரியாது. So கெட்ட காரியங்களை பார்த்தோம்னா இது நான் சொல்றேன் நம்ம புரிஞ்சுக்குவோம். Usually human being, when you start looking at the good things, you will not understand. But when you talk about the bad thing, you immediately you got it. Oh, this is me, this is me. Okey, biasanya itu adalah satu manusia punya ni lah, naluri manusia. Bila kita cakap pasal benda baik, dia tak berminat dengan benda tu. Tapi bila kita cakap pasal keburukan, oh ni saya. Saya selalu suka buat macam bila kita cakap pasal keburukan, baru dia dapat samakan dengan diri dia. Okay, so சில பிரச்சனைகள் இவங்க வாழ்க்கையில இல்ல. So இவங்க வந்து எதிர்நோக்கிற சில பிரச்சனைகள் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். முதலாவது அவங்க ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு காரியத்தை வந்து பெற்று அவங்க ஜனங்கள்கிட்ட சொல்றதுனால, சோ அவங்க அந்த ஜனங்கள் வந்து கேட்கலன்னா அவங்க மேல வந்து நியாயம் தீர்த்துருவாங்க. இவங்க வந்து இப்படிதான் நான் சொன்னேன், இவங்க இப்படிதான் சொல்லிட்டு நியாயம் தீர்த்துருவாங்க. Okay, one of the out of the 5 characteristic or the problem or the disadvantage of a proclaimer, usually a proclaimer, because they are very close with God, they know what is right. They usually be very judgmental. Just immediately they will say, I know this guy. They will judge the person, say this is no guy not good, like that. They will judge the person immediately. Okey, jadi masalah orang pertama ataupun ciri buruk orang yang istihad ni adalah dia boleh suka nak judge orang lah. Cakap judge menghukum orang tak faham sangat. Judge orang, suka judge orang sebab mereka ni dekat dengan Tuhan. Menilai orang dengan cepat. Sebab mereka ni dekat dengan Tuhan, so mereka tahu benda baik dan buruk. So bila dia sudah ceritakan satu benda dekat orang, dia suka nak menilai orang, kata dia ni memang macam ni. Saya dah cakap dari dulu lagi, dia memang macam ni, tahu berubah lagi perangai dia. So orang yang sebegini dia cepat untuk menilai orang lain. Okay, so இன்னைக்கு நீங்க ஒரு ஆள்கிட்ட வந்து ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி, சோ நீங்க ஒருத்தர் வந்து சொல்லி அவங்க வந்து கேட்கலன்னா அவங்க கோபம் வருதா? சோ நீங்க வந்து இந்த வார்த்தை Okay, so in the easy way, let's say you are operating in this one gift, you are telling someone about a problem and the person doesn't listen. If you get angry, then you are operating in the gift of proclamation. Okay. Susah nak cakap. Okey, jadi contohlah anda sudah mendapatkan wahyu daripada Tuhan, anda sedang menceritakan masalah itu dekat orang lain. So bila anda sedang menceritakan, dia pun tak terima perkara itu, anda terus rasa marah. Kalau anda terus rasa marah tu bermaksud anda berada di dalam kategori ini. JB non சொல்லி ஜெபிக்கலன்னா கோவம் வருதா? So he say pray. When people don't pray, you get angry, then you are a proclaimer. Kalau kamu cakap doa dan mereka pun tak berdoa, kalau kamu rasa marah bermaksud anda berada di dalam kategori ini. So நீங்க உங்களுக்கு வந்து இந்த வாரம் வந்து இருக்கும். So anda mungkin mempunyai karunia ini. Jelas. Cakap keburukan terus orang jelas clear. So அவங்க வந்து தேவனிடத்துல இருந்து ஒரு காரியத்தை வந்து கேட்கறதுனால, சோ அவங்க வந்து அது வந்து உள்ளபடி சொல்லுவாங்க. சோ அவங்க சொல்ற வழியில அவங்க மூஞ்சில அடிச்சமே சொல்லிடுவாங்க. So because these people, they are with God, they talk to God. At times when they speak harshly and they don't even care for the emotion of the person. They tell bluntly. Okay. Yang kedua adalah disebabkan mereka mendapat wahyu ini daripada Tuhan, Tuhan tak pandai filter tahu. So dia orang apa yang Tuhan cakap, dia cakap sebiji macam tu. Dia cakap tanpa fikirkan emosi orang, dia tak ada filter. Orang cakap orang kasar lah, sebut apa yang macam tu saja. Kalau baik buruk macam tu. Dia tak ada filter langsung, tak fikir pasal emosi orang. So இந்த காரியம் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து இருக்கலாம். ஆனா வந்து ஒரு காரியம் வந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியும்னா, நம்ம சொல்ற அந்த காரியம் வந்து அது தேவனிடத்துல வரலாம். ஆனா அது சொல்ற விதம் வந்து நம்ம அதை வந்து வழி நடத்த முடியும். நம்மளோட பேசுற வார்த்தைகள், நம்ம எடுக்கிற அந்த சொற்கள்லாம் வந்து நம்ம ஏன் வந்து அவங்கள்ட்ட சொல்றோம்னா, அவங்க வந்து மனம் திரும்பணும், அவங்க வாழ்க்கையில வந்து மாற்றம் உண்டாகணும்னு. சோ நம்ம வந்து சொல்ற அந்த வார்த்தை வந்து அவங்க அப்படியே ஒழிக்கிற விடாது. அதனால வந்து அவங்களுடைய பேசுற அந்த விதத்தை வந்து அவங்க வந்து மாற்றிக்கொள்ள முடியும். இது வந்து அவங்க ஜெபிச்சு ஆண்டவர் வந்து மாற்ற சொல்லலாம். Okay, for those people in this kind of situation where they always tell the thing directly, so we also can pray. If we are operating in this gift, we also can pray to God and ask God to give wisdom how to talk in such a way that the person can receive. Okay, bagi orang yang sudah beroperasi, rasanya yang sudah beroperasi di dalam karunia ini, so disebabkan mereka dapat daripada Tuhan,
Jadi apabila mereka menceritakan benda itu, mulut mereka tak ada insurans lah. Orang cakap laser tu, mulut laser lah bahasa lain. Jadi orang yang sebegini boleh minta doa kepada Tuhan, Tuhan ubahlah cara percakapan saya supaya cara itu lembut sedikit supaya orang lain dapat terima benda itu, tak sekasar sehingga dapat menghancurkan orang yang mendengar perkara itu. அது கேட்டாரு நம்ம சர்ச்சுக்கு வராம போயிடக்கூடாது. ஆனா அவங்க வந்து பார்த்தாலே வேற சைட்ல இருந்து ஓடி இருக்கக்கூடாது. அவங்க வந்து கண்டித்து அவங்கள வந்து கரெக்டா கொண்டு வரணும். So the proclaimers must be careful when you proclaim things. You should not proclaim in such a way that you chase the person away from the church, or be careful that they are not hurt by words. Jadi bagi orang yang mengisi hari ini, pastikan anda jaga, cuba yang terbaik untuk menjaga percakapan ataupun cara anda bercakap itu. Jangan disebabkan oleh mulut kita orang lari daripada gereja. Okey, jangan disebabkan itu orang lari tak datang, tak tunjuk muka dekat kita. Jadi kita yang di luar sana kena beri nasihat dekat dia supaya dia berubah, supaya dia lembutkan sikit percakapan dia, tona percakapan dia. So இது வந்து என்ன பண்ணனும்னா நம்ம தேவ பிரசன்னத்துக்கு வந்து போயிட்டு தேவன் இடத்துல இருந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும். So those people are proclaimers. So you need to go to God's presence and ask God, God help me. Please help me to deliver well. So I should not be talking without insurance. Okey, bagi orang yang mempunyai masalah ini, pastikan anda pergi kepada Tuhan dan berdoa dan belikan insurans itu daripada Tuhan ya. Disebabkan tadi awak tak ada insurans, belikan insurans awak daripada Tuhan. Mulut kena ada, supaya mulut awak ada insurans, supaya benda itu sampai kepada orang lain. நம்ம அப்படியே கேட்கிற வேலையில தேவனுடைய ஒருத்தவங்க பேசுற வேலையில தேவனுடைய ஆவி வந்து நம்மளுக்கு வந்து உதவி செய்யும். சோ அது வந்து நம்ம கரெக்டா வந்து அவங்கள்ட்ட வந்து போய் சேர்க்கும்படியாக அவங்க கட்டும்படியாக வந்து அது உதவி செய்யும். So that's why when you ask for such a grace, the Spirit of God will give you wisdom to build the other person, even though you're proclaiming a bad thing. Okey, sebab itulah apabila kita pergi kepada Tuhan dan meminta sebegitu, Tuhan akan memberikan rohnya kepada kita supaya dia memberikan kita kebijaksanaan untuk mengatakan perkara itu. Walaupun perkara itu buruk, tetapi dia akan memberikan kebijaksanaan untuk menyampaikan perkara itu kepada orang tersebut. So அடுத்து அவங்களோட வாழ்க்கையில வந்து இருக்கிற சில துணைகள் வந்து என்னன்னா, அவங்க தேவன் இடத்திலிருந்து ஒரு பெரிய திட்டத்தை வந்து அவங்க பெற்றுக்கொண்டதுனால அது நம்மள்ட்ட வந்து சொல்ற வேலையில நம்ம அதை செய்யாம இருக்கிற வேலையில அவங்க வந்து கோபம் வரும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ அதனால வந்து அவங்க செய்ய வேண்டிய காரியத்துல வந்து அவங்க ரொம்ப நோக்கமா இருப்பாங்க. இது வந்து எப்படியாச்சும் இந்த நேரத்துக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும். சோ அப்படி செய்யலைன்னா அவங்களுக்கு வந்து கோபம் வர்றதுக்கு பார்க்க முடியும். Okay, the fourth disadvantage of the proclaimer, they will be very focused or goal oriented. Means to say they want to make sure this thing is being done at this time interval. So they are very focused on finishing it because they are getting the big picture from God and they see there's a big work to be done. So they cannot wait for you to do it slowly. They want you to do fast. Okey, orang ciri yang ketiga adalah mereka ini akan terlalu fokus kepada impian yang Tuhan telah berikan. Disebabkan mereka ni mempunyai gambaran yang luas mengenai apa yang akan berlaku, jadi dia suka untuk menolak orang, memaksa orang untuk melakukan perkara itu supaya benda itu berlaku dalam masa yang Tuhan telah tetapkan. Jadi sebab itulah dia cepat untuk marah. அவங்க இப்படிப்பட்ட காரியம் வந்து தேவன் வந்து அவங்களுக்கு எப்படி வந்து ஒரு நேரத்தை வந்து கொடுத்திருப்பாரு. இந்த காலத்துக்குள்ளார வந்து செய்யணும், இந்த காலத்துக்குள்ளார செய்யணும்னு. சோ அதனால வந்து ஜனங்களை வந்து அவங்க தள்ளிட்டு போவாங்க. சோ தள்ளிட்டு போற வேலையில கூட இருக்கிறவங்களுக்கு மேபி அது வந்து அவங்களால பின்னால வந்து வர முடியலன்னா அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க, பிரஷர் ஆயிடுவாங்க. So the fourth characteristic, as we told, this person is very focused towards a goal. So what usually they will do, they will push the person to do it fast. So because they are very pushy, they push the person. Sometimes some people don't like them, or even along the way they will become very stressed with this proclaimer. Okay, jadi yang keempat adalah mereka suka untuk memaksa supaya semua perkara itu berlaku dalam waktu yang Tuhan telah tetapkan. Disebabkan dia orang yang suka memaksa, kadang-kadang orang yang di sekitarnya pun tak suka dengan perangai dia. Dan yang kedua, dia akan jadi terlalu stres sebab dia sudah nampak gambaran yang luas, tetapi benda itu tidak berlangsung. Jadi disebabkan itu dia akan stres. Kadang-kadang selalu dia akan stres. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து நீங்க ஜனங்கள்ட்ட வந்து சொல்லி, அண்ணமத்தவங்கள்ட்ட வந்து சொல்லி, அவங்க தள்ளிட்டு வந்து போறப்ப அவங்க விட்டு ஓடுறாங்களா, உங்களுக்கு வந்து மேபி இந்த அழைப்பு வந்து இருக்கலாம், வந்து வர வந்து இருக்கலாம். Probably if you have been telling someone something
which is from God, and you are trying to push the person to finish it, and they don't do, and you get angry, probably you are a proclaimer. Jadi jika Tuhan telah menceritakan sesuatu kepada anda dan anda pun memaksa menolak orang itu untuk melakukan perkara itu, dan apabila orang itu pula tak buat benda itu, awak pula rasa marah, jadi bermaksud anda pasti sudah berada di dalam karunia ini. So ஐந்தாவது இது கடைசி. So ஐந்தாவது வந்து காரியத்தை வந்து பார்க்குற வழியில அவங்க தேவன் இடத்துல ஒரு காரியத்தை வந்து எப்போதும் வந்து பெறுறதுனால எப்போதும் வந்து அவங்க தேவன் இடத்துல ஃபர்ஸ்ட் அங்க இன்ஃபர்மேஷன் வந்துடும். ஸோ அதனால வந்து அவங்க எந்த காரியத்தை வந்து அவங்க சொன்னாலும் வந்து அவங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க நம்புற ஒரு கேரக்டர் வந்து இருக்கும். ஸோ ஆல்வேஸ் ஃபீல் தி ரைட். அவங்க எப்போதும் வந்து சரின்னு சொல்லிட்டு நம்புற ஒரு காரியம். Okay, the number 5 disadvantage or the wrong characteristic of a proclaimer is they always fulfill their rights because they are receiving it from the Lord, and at times they always have a nature to slip or to do mistakes because they always feel their right. Okey, ciri yang kelima adalah disebabkan kabel dia dengan Tuhan sangat kuat, dia selalu rasa diri dia tu betul. Dialah yang terpaling betul. Taklah betul lah, memang kita yang tulis kat sini. Dia rasa diri dia yang terpaling betul, dan disebabkan dia rasa dia terpaling betul tu, dia pasti akan melakukan kesilapan-kesilapan yang kecil. Sebab dia rasa diri dia tu sangat betul. Okay. So இது வந்து நம்மளோட மனுஷன் என்னதான் வந்து தேவனிடத்துல இருந்து காரியத்தை வந்து பெற்றா கூட அவங்களுடைய சரீரம் வந்து ஒரு மனுஷனுடைய சரீரம், அவங்களோட இயல்பு வந்து மனுஷனுடைய அந்த குணாதிசயம் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து இருக்கும். ஸோ மனுஷனுக்கு வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து அவங்க விழுந்து போறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்கும். காரணம் பிசாசு வந்து எப்போதும் காத்துக்கிட்டே இருக்கான், எப்போ வந்து இவங்க கொஞ்சம் நவருவாங்க, ஸோ நவர்ந்தா தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அதனால வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். So for proclaimers, this is a warning that we are going to keep to tell you. So at times when you are feeling you are so close with God, you always feel you are right, then you might slip off or fall on some errors because why? You always think you are right. Okey, bagi sesiapa yang mempunyai karunia mengistihar ni, anda perlu berhati-hati. Jika anda sentiasa rasa yang anda tu betul, kadang-kadang syaitan sedang menunggu untuk anda melakukan kesilapan ataupun untuk beranjak sikit jauh daripada Tuhan supaya dia dapat menolakkan anda ke dalam dosa. So வந்து நம்ம பார்த்தோம் இந்த அழைப்பு, இந்த வரம் உள்ளவர்கள், பிரசங்கிற்கு வரம் உள்ளவர்கள், அவங்க வாழ்க்கை வந்து என்ன இருக்கும், அவங்க குணாதிசயம் வந்து என்ன, அவங்க எதிர்நோக்கிற பிரச்சனைகள் வந்து என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம். ஸோ இது வந்து ஒரு வாரம் தான். இது மாரி வந்து 7 வாரம் இருக்கு, இன்னும் 6 வாரம் வந்து நம்ம வந்து பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஒரு வாரத்தோட வந்து நம்ம முடித்துக் கொள்வோம். ஸோ வருகிற வாரத்துல 3 வாரம் வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். இதுல வந்து என்ன நான் வந்து சொல்றேன்னா, எல்லா வாரத்துக்கும் வந்து அதோடைய தனித்துவம், அதோடைய குறைவுகள் வந்து இருக்கு. ஸோ முதல்ல வந்து நம்ம அந்த வசனம் வந்து நம்ம பார்த்தோம். என்ன வசனம்னா, ஸோ எல்லா சரீரமும் வந்து அதோடைய சொந்த செயல்பாடு, அதுக்கு வந்து தனி செயல்பாடு வந்து இருக்கு. அந்த செயல்பாடு வந்து செய்யற வேலையில குறைவுகள் வந்து இருக்கிற வேலையில மற்ற அவயங்கள் வந்து உதவி செய்யணும். ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம் பிரசங்கிக்கிற வரம் உள்ளவர்கள், ஸோ அவங்களுக்கு வந்து அநேக குறைவுகள் இருக்கிறத வந்து நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம வந்து அவங்க கூட வந்து இருக்கிற வேலையில ஸோ நம்ம அவங்களுக்காக இருந்து ஜெபிக்க வேணும், ஆண்டவரே இவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. ஸோ அதே போல அந்த வரம் உள்ளவர்களும் வந்து இந்த குறைவுகளை வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும். Okay, I'm getting a summary here. Okay, if we have already learned about one gift. The gift today that we are learning is the operational gift 1 named proclaimer. So in this thing we have already go through 6 good characteristics of a proclaimer and 5 disadvantages or problems that usually they have. We already learned this. So in the next week or the following week of this series, we will be talking about each and every operational gift, all the 7 one by one. So what I want to encourage is keep following us, so you will learn about all the gifts before you come to a completion. However, for today, for the proclaimers, those people you are in a proclaiming office, you are required to be praying to God and ask God, make sure that I don't fall, because I always think I'm right. And the others who are receiving from the proclaimer, you also pray for the proclaimer that he will be able to speak in a nicer way that the others will listen. So this is what is my suggestion to you. Okey, jadi buat konklusi bagi khutbah kita pada hari ini. Hari ini kita sudah belajar mengenai 7 karunia beroperasi. Hari ini kita lihat 1
karunia beroperasi, iaitu karunia mengistihad. Jadi orang yang mempunyai karunia mengistihad ni, dia memiliki kebaikan ataupun kelebihan dan juga kekurangan dalam hidupnya. Kita sudah bincangkan 6 kebaikan di dalam diri mereka dan juga 5 keburukan orang yang beroperasi di dalam karunia mengistihad ni. Jadi bagi sesiapa yang rasa anda berada di dalam anda sedang beroperasi di dalam karunia mengistihad ni, jadi anda perlu doa kepada Tuhan supaya mengubah kekurangan anda itu, untuk mengurangkan kekurangan anda. Dan bagi sesiapa yang mendapatkan nasihat daripada orang yang mengistihad ni, doakan supaya perkataan yang mereka, cara penyampaian mereka akan dilembutkan dan senang untuk anda terima. Jadi pastikan anda mengikuti kami untuk mengenali lagi 6 karunia beroperasi ini, supaya anda tahu anda sedang beroperasi daripada karunia yang mana. Okay. So தேவன் வந்து அனுமதித்தார். அடுத்த டீச்சிங்ல பார்ட் 2ல மூன்று வரங்களை குறித்து நம்ம பார்ப்போம். ஒன்னாவது வந்து பணிவிடை செய்கிறவர். உங்களுக்கு வந்து பணிவிடை செய்கிற வரம் இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அது குறித்து வந்து நம்ம பார்ப்போம்.